வழியிலே மதீனா வருகிறது. மதீனா வருகின்ற நேரத்திலே 500 உலமாக்கள் அவரோடு பயணம் செய்தார்கள். அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நாங்கள் இங்கே இருந்து கொள்கிறோம். எஸ்ரிப் என்று சொல்லக்கூடிய மதீனாவிலேயே நாங்கள் தங்கி விடுகிறோம். எங்கள் குடும்பத்தில் இருந்து ஒரு நபி வரக்கூடிய அந்த வாய்ப்பு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறது. அவரை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவரை பாதுகாக்க வேண்டும், அவரை நாங்கள் பார்க்க வேண்டும். அதனால் நாங்கள் எஸ்ரிபிலே தங்கிக் கொள்கிறோம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. அரசரை போக சொல்லிட்டாங்க. அரசர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? ஒரு லெட்டர் எழுதினாரு. அன்னைக்கே லெட்டர் எழுதியிருக்கிறார். நான் உயிரோடு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால், நான் உயிரோடு இருந்தால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஈமான் கொள்வேன். எனக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லி அவர்கள் எழுதி அந்த ஆலிம்களுடைய குடும்பங்களிலே கொடுத்து விட்டு அவர் சென்று விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திலே உள்ளே நுழைந்த நேரத்திலே மதீனாவிலே இருக்கக்கூடிய அன்சாரிகள் எல்லாம், நாயகமே எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க என்று அழைக்குகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் யார் வீட்டுக்கும் வரமாட்டேன். என் ஒட்டகம் யார் வீட்டில் வந்து உட்கார்கிறதோ அந்த வீட்டில் தான் இருப்பேன். அன்சாரி அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களின் வீட்டுக்கு முன்னால் போய் உட்கார்ந்தது. அவர்கள் வீட்டுக்குள்ளே தான் பெருமானார் இறங்கினார்கள். பெருமானார் இறங்கிய உடனே பெருமானார் கேட்டார்கள், துப்பா அரசர் கொடுத்த கடிதம் எங்கே என்று கேட்டார்கள். 500 ஆண்டுகளுக்கு முன்னால் பதியப்பட்ட அந்த கடிதம் அபு அய்யூபுல் அன்சாரி அவர்களின் வம்சம் தொட்டு அவர்கள் கையிலே வந்திருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துப்பா அரசர் இருக்கிறாரா என்று கேட்டார்கள். இறந்து போனார், அவருக்காக வேண்டி பெருமானார் துஆ செய்தார்கள் என்று வரலாறுகள் இருக்கிறது. நாயகத்தின் வருகையை பற்றி முன்னறிவிப்புகள் நிறையவே இருந்து கொண்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட நேரம் தாண்டி போயிட்டே இருக்குது. ஆனா இன்னும் முன்னறிவிப்பு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடறேன். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பெருமானாருடைய பிளான், அவர்கள் வரக்கூடிய ஃபியூச்சர் பிளானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் முடித்து விட்டான். அதை வருவார்கள், ஒரு மரத்தடியிலே உட்காருவாங்க. அந்த மரத்தடியிலே ஒரு காக்கா குருவி கூட எச்சமிடாது என்றெல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.